இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலங்கார்த்தால எவன் இப்படி காலிங் பெல் அடிக்கிறது? ஏன் சிஸ்டர், ஒருவேளை தேவி பாப்பாவா இருக்குமோ? போய் கதவை திறந்து பார்த்தா தானே தெரியும். இருங்க, டீ குடிச்சிட்டு போறேன். யாருங்க அது இத்தனை காலிங் பெல் அடிக்கிறது? அதான் எனக்கும் தெரியல துர்கா. ஒருவேளை தேவி மாவா இருப்பாங்களோ? இருங்க, நான் போய் பாக்குறேன். இரு நானும் வரேன். வாங்க சார், உள்ள வாங்க. என்ன சார் விஷயம்? வாங்க சிஸ்டர். என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? மினிஸ்டர் வேற வந்திருக்காரு, கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. துர்கா, அமைச்சர் ஆரம்பத்திலேயே உன் மேல சந்தேகப்பட்டார். அவரோட சன் மர்டர் கேஸ்ல உன்னை இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா போட வேணாம்னு சொன்னார். ஆனா நான் உன் மேல நம்பிக்கை வச்சேன் பாரு, நீ உண்மையா நடந்துக்கலையே. சார் என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா கமிஷனர், ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி எப்படி ஆக்ட் பண்றாங்க பாருங்க. அமைச்சர் சொன்னதை கேட்காம உன் மேல நம்பிக்கை வச்சு ஒப்படைச்ச கேஸ்ல நீ உண்மையா நடந்துக்கலையே துர்கா. உண்மையை மறைச்சு கொலைகாரனை காப்பாத்திருக்க. அமைச்சர் மகன் கொலை கேஸ்ல உங்க ஹஸ்பண்ட் சூர்யா தான் குற்றவாளி. சிஸ்டர், இப்பதான் போலீஸ் சுறுசுறுப்பா வேலை செஞ்சு மாப்பிளைய பிடிக்க வந்திருக்கானுவோம். கொலைகாரன் உன் ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சும் நீ அவரை கைது பண்ணாம இருந்திருக்க. உண்மை தெரிஞ்சு இப்ப நான் குற்றவாளி அரெஸ்ட் பண்ண போறேன். மாமா, சார் இந்த கேஸ நானே இன்வெஸ்டிகேஷன் பண்றேன். என் ஹஸ்பண்ட் சூர்யா தான் குற்றவாளின்னு உங்களுக்கு யார் சார் சொன்னது? கான்ஸ்டபிள், அமைச்சர் மக கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்த பிங்கர் பிரிண்டும் சூர்யாவோட பிங்கர் பிரிண்டும் ஒத்து போயிருக்கு. அதுக்கான ஆதாரம் இதுக்கு என்ன சொல்றீங்க? நான் சொல்லும் போதெல்லாம் அப்படி எல்லாம் இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் ஆதாரம் இருக்குல்ல, உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார். கான்ஸ்டபிள், சூர்யாவை அரெஸ்ட் பண்ணுங்க. சார்